Hi my dear friends and cuties, welcome to Craft with DD. நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா கலரிஸ்கோப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அலாரம் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஓல்டு CD இருந்தா போதும். அது வந்து 7 x 2.4 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி 3 பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கட் பண்ணதும் நம்மகிட்ட வேஸ்ட்டு அட்டை இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் திக்காக இருக்கிற அட்டையை எடுத்துகிட்டு இதே மாதிரி அந்த பீசஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 பீசஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம க்ளூ இல்லைன்னா டபுள் சைட் டேப் போட்டுட்டு அந்த CDயை ஒட்டிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த CD பீசஸ் ஒட்டும் போது அந்த மிரர் சைடு வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டணும். இப்போ பாருங்கள், மிரர் சைடு வந்து மேல் பக்கமாக இருக்குது, கம் இருக்கிற சைடு வந்து பேக் சைடு தான் ஒட்டணும். இது அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து டெலஸ்கோப் ரெடிச்சு. இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டணும். உங்கள்கிட்ட எந்த டேப் இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ இது இல்லைனாலும் நீங்கள் செல்லோ டேப் கூட போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போ பிளாஸ்டிக் பேப்பர் வந்து திக்காக இருந்தாலும் கிளாஸ் பேப்பர் இல்லை டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் இல்லைன்னா நம்மள்ட்ட வந்து இந்த கவரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பேப்பர் வந்து கொஞ்சம் கிளியராக எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி பேப்பர் அது மேலே வச்சுட்டு சைடில் அந்த 3 பக்கமும் நம்ம மடித்து விட்டோம்னா கரெக்டாக ஷேப் வந்துடும். இப்போ வந்து அந்த இடத்துலையும் நம்ம டேப் போட்டு ஒட்டிடலாம். இப்போ இந்த பக்கம் ஒட்டின மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒட்டிடலாம். உங்களுக்கு இந்த கலரிஸ்கோப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து டேப் சுற்றணும் இல்லைங்களா, இதோடய விட்டலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வேணும்னாலும் நீங்கள் கலர் பேப்பர் சுற்றிக்கலாம். அதுக்கு மேலே வந்து கோல்டு கலர் சில்வர் கலர் டேப் போட்டு உங்களுக்கு எப்படி வந்து வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே கலர்ஸ் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் வெறும் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நான் வெறும் பிங்க் கலர் பேப்பர் மட்டும் இதில் ஒட்டியிருக்கேன். இல்லை நீங்கள் பிங்க் கலரில் பேப்பர் ஒட்டிட்டு ட்ரா பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் ஒட்டினதும் இது மேலே ஃபுல்லாக வந்து நீங்கள் செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிங்கன்னா நம்ம கையில் ஸ்வெட்டானாலும் ஈரமானாலும் அது ஊறாது. அதனால் நம்ம வந்து அது மேலே செல்லோ டேப் போட்டோன்னா இன்னும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் இருக்க பிக்சரில் இப்படி கலண்டோஸ்கோப் வச்சுட்டு டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இமேஜஸ் வந்து மாறி மாறி வரும். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது நான் கிளியராக காட்டுறதில்ல, நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராகவே தெரியும் நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது. இந்த கலரிஸ்கோப் ரொம்ப சிம்பிள். நம்மள்ட்ட பழைய CD இருந்தால் போதும், நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு, நம்ம பிரதர் சிஸ்டருக்கு நம்ம இதை கிஃப்டாகவும் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து இதை வச்சு நம்ம விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இது ஃபன்னாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் பார்க்குற பிக்சர்ஸ்லாம் வந்து ஆங்கிள்ஸ் மாறி மாறி வரும்போது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி ஈஸியான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.